ஒரு டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்து அந்த கிளாஸ்ல வந்து பாதி தண்ணி ஃபில் பண்ணிட்டு பசங்களுக்கு முன்னாடி வந்து காமிச்சிட்டு இந்த கிளாஸ் எவ்வளவு கனம் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 50 கிராம்ஸ் 60 கிராம் 70 கிராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 100 கிராம்ஸ் அது வரைக்கும் சொல்றாங்க. டீச்சர் வந்து நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்ட் இல்லை, தப்பு. இந்த கிளாஸ் எவ்வளவு வெயிட்னா இந்த கிளாஸ் நீங்க எவ்வளோ நேரம் கையில வச்சுன்னு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இது வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வெயிட்டா இருக்கும். அந்த அளவு அதோட வெயிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நீங்க எவ்வளவு நேரம் அதை வச்சுட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பாகவதம்ல 11th கேண்டோல அவந்தி பிராமணா அப்படின்னுட்டு ஒரு பிராமணா இருக்காரு. அவர் என்ன சொல்ற, அவர் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையோடைய எண்டுல வந்து அவருடைய வாழ்க்கைய பின்னாடி நோக்கி பாக்குறாரு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்ச பிறகு என்னோட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் வந்து மத்தவங்களாலதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னுட்டு நினைக்கிறாரு. நம்மளும் அந்த மாதிரிதான் நினைப்போம். நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம மாமியாரு, இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றானே அவன் தான் எனக்கு ப்ராப்ளம், என்னோட பாஸ் தான் என்னோட பிரச்சனை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்னோட பிரச்சனை. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் மத்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல அவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னோட கஷ்டங்களுக்கு காரணம் வந்து டெமிகாட்ஸ், தேவர்கள், அவங்கதான். நான் என்ன பண்ண, ஒரு கோயிலுக்கு போறது இன்னொரு கோயிலுக்கு போகாம இருக்கிறது, ஒரு தீர்த்த யாத்திராக்கு போறது இன்னொரு தீர்த்த யாத்திராக்கு போல, இந்த மாதிரி வந்துட்டு இவங்களை வர்ஷிப் பண்ணாம இருக்கிறதால இவங்க தான் கோச்சுக்கிட்டாங்க, அதனாலதான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டது தேவர்களாலதான் அப்படின்னுட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து இல்ல அவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னுட்டு அவரு டிசைட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாரு, கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட ஜாதகம் தாங்க, என்னோட ஜாதகமே சரியில்லைங்க. இந்த ராகுவும் கேதுவும் செவ்வாயும் எல்லாம் முளைக்கு உட்காந்துட்டு ஒரே டார்ச்சர் பண்றாங்கங்க. என்னோட ஜாதகத்துல குருதசையே இல்லைங்க அப்படின்னுட்டு என்னோட ஜாதகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல ஜாதகமும் கிடையாது. அப்ப வேற என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன், காலா. எல்லாம் இந்த காலம் செய்த கோலமடி, காலம் செய்த கோலமடி அப்படின்னுட்டு காலம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அந்த டைம் வந்துச்சுன்னா அவங்க கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி அந்த டைம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ என்னோட டைம் தான் வந்து சரியே இல்லை, எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் எனக்கு டைமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல டைமும் கிடையாது, காலா கிடையாது. அப்புறம் வேற என்னவா இருக்கும்? கர்மா தான். எந்த பிறவில என்ன பண்ணிட்டு வந்தோனோ இந்த பிறவில இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் இப்படி முழிக்கிறேன். நானு எல்லாம் போற இடமெல்லாம் இதா இருக்கு, யாருக்கு என்னென்ன கர்மாவை பண்ணி தொலைச்சேனோ எல்லாம் என்னுடைய கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னோட கஷ்டத்துக்கு இந்த கர்ம வினைகள் காரணமா? இல்ல அதுவும் கிடையாது. அப்ப என்னதான் காரணமா இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு பரம காரணம் ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் ரூட் எல்லாத்துக்கும் வந்து அல்டிமேட்டா ஒரு காஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மைண்ட் தான் காரணம். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் துக்கமா இருக்கிறதுக்கும் என்னோட மைண்ட் செட் தான் எனக்கு காரணம் அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த டீச்சர் வந்து கேட்டாங்க இல்லையா, எவ்வளோ நேரம் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களோ அவ்வளோ கனமா இருக்கும்னுட்டு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து அந்த கப்பு மாதிரி. அது உள்ள இருக்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், துக்கங்கள், சோகங்கள், சோக கதை எல்லாம் அந்த தண்ணி தான். ஸோ இந்த 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 கிளாஸை எவ்வளோ நேரம் பிடிச்சுட்டு இருக்கோமோ, அதாவது அந்த கஷ்டத்தைகள்லாம் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து அந்த மைண்டை போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கோமோ அவ்வளோ ஹெவி ஆயிடும். நம்மளுடைய வாழ்க்கையே வந்து அவ்வளோ கனமாயிடும், அந்த கிளாஸ் வந்து ஹெவி ஆயிடும். ஸோ அதை வந்து நம்ம சுமக்க முடியாம ஒரு ஸ்டேஜ்ல வந்து விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு இது வந்து கிரியேட் ஆயிடும், ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆயிடும். எல்லாம் எனக்கு தான் வருது, எல்லாம் இவங்களால நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, எனக்கு தான் இந்த மாதிரிலாம் ஆகணுமா அப்படின்னுட்டு நமக்கு தான் வந்த மாதிரி இவங்களாலலாம் மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். நம்ம விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுல அப்படியே டிப்ரெஸ் ஆறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நினைச்சு நம்மளால எதுவுமே முடியாது, நம்ம எது பண்ணாலும் இப்படிதான் ஆகும், என்னோட லைஃபே இப்படிதான் அப்படி இப்படின்னுட்டு
மத்த இது மேல அவங்க மத்த இது மேல கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறதால அவங்க வந்து அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம அவங்க வந்து எதுலையுமே வந்து ஈடுபடவே மாட்டாங்க. அப்படியே டிப்ரெஷன்ல கூட போயிடுவாங்க அவங்க சில டைம்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்து கிருஷ்ணா வந்து பகவத்கீதால கிருஷ்ணா வந்து அர்ஜுன் கிட்ட சொன்னார் இல்லையா, கஷ்டங்கள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும், டாலரேட் பண்ணிக்கோ அர்ஜுன் அப்படின்னு சொன்னாரு. எப்படி டாலரேட் பண்றது இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் வந்து அவர் வந்து வழி சொல்றாரு. உன்னுடைய மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீ மாத்திட்டேன்னா, அதை வந்து ஒரு மூணு தான், 3 மைண்ட் செட், அதை மட்டும் நீ கரெக்ட் பண்ணிட்டேன்னா நீ அவ்வளவுதான் முற்றும் துறந்த முனிவர் ஆயிடுவ. எது நடந்தாலும் எதை பத்தியும் கேர் பண்ணவே மாட்ட, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நீ வருவ அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த 3 மைண்ட் செட் என்ன அப்படின்றதான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஹரி போல்.